இஸ்ரேலை அழிப்போம், அமெரிக்காவை புதைப்போம். நள்ளிரவு வீதிகளில் மாபெரும் ஏவுகணைகளை இறக்கிய ஈரான். தெருக்களில் வெடித்த போர் முழக்கம். அமெரிக்கா போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் ஈரான் தனது தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களில் மாபெரும் அரசு ஆதரவு பேரணிகளை நள்ளிரவில் நடத்தி அதில் தங்களின் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடு வீதியில் காட்சிப்படுத்தி உலக நாடுகளுக்கு மரண பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானின் முக்கிய சதுக்கங்களில் நடந்த பேரணியில் ஈரானின் மாபெரும் கதிர் மற்றும் கோரம் ஷாகர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கோரம் ஷாகர் 4 என்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டன. தெஹ்ரான் மட்டுமன்றி ஷிராஸ், தப்ரிஸ் மற்றும் ஜஞ்சான் ஆகிய நகரங்களிலும் இந்த மாபெரும் ஏவுகணை கண்காட்சி நடந்துள்ளது. டெஹ்ரானில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கோரம் ஷாகர் 4 ஏவுகணையில் ஒட்டப்பட்டிருந்த புகைப்படத்தில் கத்தார் நாட்டின் மாபெரும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நிறுவனமான ராஸ்காஸ் தங்களின் இலக்கு என்று அப்பட்டமாக குறிப்பிடப்பட்டு உலகையே அதிர வைத்துள்ளது. இந்த மாபெரும் இரவு நேர பேரணிகளில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானிய கொடிகளை ஏந்தி அமெரிக்காவிற்கு மரணம் என மாபெரும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இஸ்ரேலின் டெல் அவிவை உடனடியாக தாக்குமாறு IRGC விண்வெளி படை தளபதி மஜித் மௌசாவிற்கு கோரிக்கை விடுத்தனர். பிப்ரவரி 28ஆம் தேதியன்று போர் தொடங்கியதில் இருந்து தினமும் நடைபெறும் இந்த இரவு நேர பேரணிகள் அரசுக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுவது மட்டுமன்றி இருட்டிய பிறகு அரசுக்கு எதிரானவர்கள் தெருக்களில் கூடி போராடுவதை தடுக்கும் ஒரு மாபெரும் ராஜதந்திர உத்தியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் நாங்கள் போருக்கு தயார் என்பதை உலகிற்கு தங்களது சொந்த மக்களுக்கும் நிரூபிக்கக்கூடிய வகையில் ஈரான் இந்த ஆயுத கண்காட்சியை தெருக்களில் நடத்துகின்றது. கத்தார் போன்ற அண்டை நாடுகளின் வளங்களை வெளிப்படையாக இலக்கு வைப்பது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மாபெரும் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது.